வணக்கம். ஆன்மாவும் கடந்து செல்லும், பறவையும் கடந்து செல்லும். நாம் உடம்பில் வாழும் ஆன்மாவும் கடந்து சென்றுவிடும், கடந்துவிடும். உடலை விட்டு ஆன்மா கடந்து சென்று விடுகிறது, செல்லும். அதேபோல ஒரு மரத்தில் இருக்கும் பறவையும் மரத்தை விட்டு கடந்து சென்றுவிடும், பறந்து சென்றுவிடும். இரண்டுமே நீண்ட காலம் இருப்பதில்லை. பறவையும் நீண்ட நேரம் இருப்பதில்லை, ஆன்மாவும் நீண்ட காலம் இருப்பதில்லை. இரண்டுமே கடந்து செல்லக்கூடிய ஆற்றல் உள்ளது, ஆன்மாவும் சரி, பறவையும் சரி. இந்த ஆன்மா கடந்து சென்ற ஆன்மா அந்த ஒளியோடு ஒளியாக ஐக்கியப்பட்டு விடுகிறது. ஆன்மாவுக்கு அழிவில்லை, ஒளி வெள்ளம் ஒளியாக ஒளியோடு இணைந்து கொள்கிறது. ஆனால் ஆன்மா கடந்து செல்லும், ஆன்மாவுக்கு அழிவில்லை. இதை நிரூபிக்கிறதுக்காக ஆன்மான்னு பேசுகிறாங்க இந்தியாவில். இந்த ஆன்மா நிலை என்னதான் நிரூபிக்கிறதுக்காக மேல நாட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலும் அந்த பல்கலைக்கழக மெடிக்கல் காலேஜை சார்ந்த பல்கலைக்கழகமும் இணைந்து ஒரு பெரியவர் இறக்கும் தருவாய் இருக்கிறார். அவர்களுடைய உறவினரிடம் 10 நிமிஷமோ 5 நிமிஷம் இறக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். அவரிடம் ஒப்புதல் வாங்கி ஒரு ஆய்வுக்காக அவங்க அப்பாவை எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் இருக்க போகிறாரு, ஒரு ஆய்வை நிறுவனப்படுத்துறதுக்காக செய்யலாமா அப்படிங்கிற சரிங்க ஒப்புதல் பெறாங்க. அவங்க ஒப்புதலோட ஒரு பேழையில் வைக்கிறாங்க, கண்ணாடி பேழையில் வைத்த உடனே சுற்றி கேமரா, சுற்றி ஆள் வைத்த உடனே என்ன ஆகுதுன்னா அடைச்சாங்க, உள்ள விட்டு அடைச்சாங்க. அதில் ஒரு சைடில் வெள்ளை ஒளிப்பழமாக அடித்து கொண்டு அந்த கண்ணாடி பேழையை பிரிட்டு வெளியேறி சென்று விடுகிறது. அதை கேமரா காட்டிவிட்டது. அப்போதான் அவர்கள் உண்மை ஆன்மா வெளியேற்றம் உண்டு, ஒளி நிலையாகவே வெளியேறுகிறது என்று ஒப்புக்கொண்டார்கள். இதுதான்